என்ன உரிமை நீ வச்சிருக்க சொல்லு. ஒன்னே ஒண்ணு, கல்வி. கல்வி மாநில உரிமையாக இருந்தது. அது எப்படி மத்திய அரசு கிட்ட போனது? எடுத்துக்கிட்டு போனது யார்? இந்த காங்கிரஸ். எடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தது யார்? இந்த திமுக. ஆனால் இங்க என்ன சொல்லும்? மாநிலத்தில் தன்னாட்சி, மாநில உரிமைகள் என்று பேசும். நல்லா நுட்பமா கவனி. இந்திய கட்சி காங்கிரஸ், இந்திய கட்சி பாரதிய ஜனதா, இந்திய கட்சி கம்யூனிஸ்ட், அந்தந்த மாநிலங்கள் என்று வருகிற போது அந்தந்த மாநில நலனையே பேசும். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக. அது தேர்தல் என்று வருகிற போது, எப்போ பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும். இப்ப எப்படி பாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எப்படி பார்த்து, எப்படி நுட்பமா பார்த்துக்க. ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. ரெண்டு பேரும் யார்? தமிழ் தேசிய மக்களின் வரலாற்று பகைவர்கள், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஜென்ம எதிரிகள். அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்மளை ஒழிச்சிடணும். எந்த உரிமையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தன் எந்திரிச்சு வர்றான், வரலாற்றுல முதலா ஒருத்தன் நிமிர்றான், அவன் ஒரு பெரிய படையை திரட்டுறான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை, ஆக சிறந்த கருத்தை தவிர, தத்துவ கோட்பாட்டை தவிர. அவன் திரட்டுகிறான், அவனினும் இளைய பிள்ளைகளை ஒரு படையாக கட்டுகிறான். என்ன நடக்குது? கூட்டம் கேட்டால் அந்த இடத்துல அனுமதி இல்லை. அனுமதி முதல்ல மறுத்தால் வேற இடம் கேட்கறது, கடைசி நொடியில் ரத்து பண்றது, நீக்கிறது. அங்க யார் ஆள் நடமாட்டம் எங்கு இல்லாமல் இருக்கும் அங்கு போய் பேசிட்டு போ. எப்படி இருக்கு? என்னை பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே. இரு சொல்கிறேன் 5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஆனால் சிறைக்கு உள்ளே ஒரு சிறை எனக்கு. அப்படி என்றால் எல்லா சிறை கைதிகளும் இருக்கிற இடத்தில் என்னை வைக்க மாட்டார்கள். என்னை தனியாக ஒரு சிறை வைத்திருப்பார்கள். எப்படி இருக்கும் பாரு. அப்பனா நான் என்ன நினைப்பேன், அந்த இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க போல இருக்க. அதான் காளியம்மாள் வென்று விடுவாளோ, அவன் நினைக்கிறது வென்றுவாளோ. என் தங்கையை தாண்டி தகுதி வாய்ந்த வேட்பாளர் இருந்தால் சொல், நாங்கள் போட்டியிலிருந்து விளைக்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றுவதுதான் ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய முடியும் வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் தேர்தலில் வெல்ல முடியும் என்று நிரூபிப்பதான் மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குடா காசு? மக்கள் தான் மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டிடுறான், கல்விக்கு கட்டிடுறான், குடிநீருக்கு கட்டிடுறான், சாலை போடுதல் ரோடு டாக்ஸி கட்டிடுறான். எல்லாத்துக்கும் பணம் மக்கள் தந்து விடுகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசை நிறுவுறோம். நீ நினைச்சு பாரு, இங்கிலாந்து, பிரிட்டன் 1 லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்கினீங்கன்னா அதுல 70 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறோம். 70,000 எடுத்துக்கிறோம் 1 லட்சத்துல. அந்த 70,000 எப்படி தரும்னா, உனக்கு சிறந்த மருத்துவம், சிறந்த கல்வி, நல்ல குடிநீர், அருமையான பாதை, தடையற்ற மின்சாரம், இப்படி தந்துவிடும். நான் 1 லட்சம் 70,000 கொடுத்துருக்கேன். என் தங்கச்சி 50,000 30,000 தான் கொடுத்துருக்கா. ஆனால் அவளுக்கேற்ப பிரிப்பதில்லை, நாட்டின் குடிகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கும். அதான் பிரிட்டன். போய் பாரு, படி. ஒரு சின்ன நாடு கியூபா, ஒரு வளமும் கிடையாது அதன் இடத்துல, கரும்பை தவிர உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுகிற நாடு கியூபா. ஏன்? அது புரட்சியால் பூத்த பூமி. அது கல்வியை தன்னகத்தை வைத்திருக்கிறது, மருத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது, போக்குவரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து தன் நாட்டின் குடிகளுக்கு பொதுமையாக பிரித்து கொடுக்கிறது. அப்படி இங்க இருக்கிறதா? என்ன நீ வந்து பேசுறியா? என்ன உன் பிரச்சனை? நானும் எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிற கியூபா எங்கே? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த நம் நாடு எங்கே?
இது வளர்ச்சி என்று கட்டமைப்பதே தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியைத்தான். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டு வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. அன்பு தம்பி தங்கைகளே, 100 நாள் வேலை திட்டத்திற்கு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம அம்மா 1 கிலோ அரிசிக்கு என்ன வரி கட்டுகிறாளோ அதேதான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்க அதானி அம்பானியின் மனைவியும் கட்டுகிறார்கள். வரி சமமாக இருக்கு, வாழ்க்கை தரம் சமமாக இருக்குதா?